இருந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். எங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்து. எங்க அப்பா வந்துட்டு பசங்களுக்கு தைரியம் கொடுக்கறதுல பொண்ணுங்களுக்கு தைரியம் கொடுத்து வளர்த்துருக்காங்க. எங்க அக்காவும் காலா வைப்பா, எங்க அக்கா பொண்ணும் வந்திருக்கா, நானும் காலா வைப்பேன். எங்க வீட்டுல 3 பொண்ணுங்களுமே காலா வைப்போம். நீங்க எத்தனை வருஷமா காளையை பிடிச்சிட்டு இருக்கீங்க? ஏன்னா இந்த வரிசையிலே பாக்குறோம், நீங்க ஒரு ஆள் தான் பொண்ணு வந்திருக்கீங்க. இவ்வளவு நேரம் நாங்க பார்த்த வரைக்கும் உங்களுடைய காளை பேர் என்ன? நீங்க எத்தனை வருஷம் இது பண்றீங்க? என் பேர் முத்தமிழ் செல்வி. எங்க காளை பேரு வெள்ளையன். நான் 5 வருஷமா வளர்த்துட்டு இது எனக்கு வந்து 6வது வருஷம். 5 வருஷமே என் மாடு வெற்றி பெற்றிருக்கு. சைக்கிள், தங்க காசு, வெள்ளி காசு எல்லாமே வாங்கிருக்கு. இந்த வருஷம் வெற்றி பெற்றுன்னு சொல்லிட்டு நிச்சயமா இருக்கு. வெறியனா? வெள்ளையன் வெள்ளையன் வெள்ளையன். சரி, ஓகே. உங்களுக்கு அதாவது இந்த கூட்டத்திலே பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆம்பளை பசங்க தான். நீங்க ஒரு பொண்ணா வந்து இந்த இடத்துல உங்க காளையை கூட்டு வந்திருக்கீங்க, அது ரொம்ப பெரிய விஷயம். உங்களுக்கு எப்படி இந்த காளை மேல ஆர்வம் வந்துச்சு? சின்ன வயசுல இருந்தே வளர்த்துட்டு இருக்கீங்களா? சின்ன வயசுல இருந்து வளர்த்துக்கிட்டு இருக்கோம். எங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்து. எங்க அப்பா வந்துட்டு பசங்களுக்கு தைரியம் கொடுக்கறதுல பொண்ணுங்களுக்கு தைரியம் கொடுத்து வளர்த்துருக்காங்க. எங்க அக்காவும் காலா வைப்பா, எங்க அக்கா பொண்ணும் வந்திருக்கா, நானும் காலா வைப்பேன். எங்க வீட்டுல 3 பொண்ணுங்களுமே காலா வைப்போம். அக்காவும் பின்னாடி வந்துட்டு இருக்கா. வீட்டுல 3 சிங்க பெண்கள் இருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே காளை வளர்க்குறேன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு என்ன மாதிரியான ட்ரைனிங் எல்லாம் கொடுப்பீங்க? அது எப்படின்னா, நாங்க கூப்பிட்டா வந்துட்டு வரணும், நாங்க சொல்றதெல்லாம் செய்யணும். சாமி கும்பிட சொன்னா சாமி கும்பிடும், ஒட்டி போட்டு சாமி கும்பிட சொன்னா சாமி கும்பிடும். நாங்க சொல்றதெல்லாம் செய்யும். இப்ப வந்து கயிறு பிடிச்ச இடத்துல நிக்கலாம்னு சொன்னா நாங்க நில்லுன்னு சொன்னா நின்றோம். அடரே, நீங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்கும். அப்போ எத்தனை வாடிவாசல் இது வரைக்கும் நீங்க திறந்து விட்டுறீங்கப்பா? எல்லா வாடிவாசலும் நான் அவனியாபுரத்துல இது 6வது தடவை. வாடிவாசல திறந்து உங்க மாடு கூட போறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது வந்துட்டு எப்படி சொல்றேன்னா, இத்தனை பசங்களோட நான் வந்து ஒரு பெண்ணா வைக்கிறது கொஞ்சம் இதுதான் சொல்லிட்டு அப்புறம் அப்பா வந்து எங்களை அப்படி வளர்த்துருக்காங்க. அதனால எங்களுக்கு கொஞ்சம் தைரியம் இருக்கு. பயப்படலாம் மாட்டோம், நாங்க தைரியமா விடுறோம். நீங்க எப்படி படிச்சிட்டு இருக்கீங்களா? படிச்சுட்டே மாடு வளர்க்குறீங்களா? ஆமா, படிச்சுட்டு இருக்கேன். காலேஜ் 3rd இயர் படிக்கிறேன். காலேஜ் 3rd இயர் படிச்சுட்டு உங்க மாடியை பாத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அதுக்கான டைம் எல்லாம் இருக்கா? இல்ல இதனால அதுல கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுது அந்த மாதிரி இல்ல? அதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். காலைல நான் காலேஜ் போயிட்டேன்னா அம்மா அப்பா நைட் பாத்துக்கிடுவாங்க, சாயந்தரம் வந்து நான் பாத்துக்கிடுவேன். இப்போ வந்து நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்க காளையோட பேர் சொல்றப்போ உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். எங்க அக்கால சொன்ன காலை ஜெயிச்ச உடனே அந்த இடத்துல நான் டான்ஸ் ஆடிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்ப வீட்டுல நிச்சயம் எனக்கு ஒரு டான்ஸ் இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.